வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். விஜய் தேர்தல் அறிக்கையில 6 சிலிண்டர் குடுக்க போறேன், ரூ. 2,500 குடுக்க போறேன், இப்படி பல்வேறான பல திட்டங்கள அறிவிச்சு விட்டாரு. இப்ப என்னன்னாக்கா, அங்க போனா நிதி நிலைமை சரியில்ல, அது சரியில்ல, இது சரியில்லைன்னு பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாரு, கதை பாட ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கு என்னடா பண்றது? 13,00,000 கோடி கடை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு, நான் 200 யூனிட் ஃப்ரீயா குடுத்துட்டேன், அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. 200 யூனிட் குடுத்தது சும்மா குடுத்தது போதும், எல்லார் வீட்லயும் குண்டக்க மண்டக்க பில்லு. கரண்ட் பில்லு குண்டக்க மண்டக்க. இன்ன கணக்கும் இல்ல, வழக்கும் இல்ல. புதிப்படியா போட்டு போயிடுறதா என் பாட்டுக்கு 4,000, 5,000, 3,000, 900, ரூ. 100 கட்டின வீட்டுக்கு 900. இப்படி பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. எனக்கு கூட கட்டாம மறந்தாச்சு அப்படிங்கிறதுக்காக என் வீட்டுக்கு கூட ரூ. 3,500 போட்டுருந்தாங்க. ரூ. 40, ரூ. 50. ரூ. 50 கரண்ட் பில்லு கட்ட மாட்டேன்னா ரூ. 3,500. எந்த நாட்டுலடா அந்த கொடுமை நடக்குது? எந்த நாட்டுல அந்த கூத்து நடக்குது? என்ன அர்த்தம்? எப்படியாவது எங்களுக்கு பணம் வேணும். எவனையா பிடிச்சி அடிக்க வேண்டியதான். மாட்டினவன் தலையில வச்சிட வேண்டியதான் கழுது. இவனுக்கு மீட்டர் எவனுக்கு தெரிய போகுது? ஒரு மீட்டர், ஒரு யூனிட் இவனுக்கு என்ன தெரிய போகுது? வச்சு விடுறா கழுதைய அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 400, 300 வந்த வீட்டுக்கு போனா 900, 1000, 1,200 மாவுக்கு வச்சு விற்கிறாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு 3000 போட்டாங்க. ஏறி அடிச்சிட்டாங்க. ஏறி அடிச்சவன பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. நான் தான் முத தமிழ்நாட்டிலே வால்போஸ்ட் அடிச்சு ஓட்டினேன். இந்த மாதிரி மோசடி பண்றாங்க இபி ஆஃபீஸில். இந்த மாதிரி சலுகை ஒரு ஆள் பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு ஆள் பக்கத்தை ஏறி வைக்கிறாங்க. அப்போ நம்ம தான் நோட்டீஸ் அடித்தோம். இப்போ கடைசியில் என்னென்னு கேட்டாக்க, இப்போ ஒரு மீட்டரில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை ஆய்வு பண்ணணும். அப்படி கூட குறைச்சிருந்தா அவங்க கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம், அவங்க டெபாசிட் அதை வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சட்டசபையிலேருந்து மந்திரி சொல்லியிருந்தாப்புல. இந்த மாதிரி அது பிரச்சனை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஒரு 4 லட்சம் மீட்டர் பெட்டி ஆய்வு செஞ்சாங்களாம். 4 லட்சம் மீட்டர் பெட்டி ஆய்வு செஞ்சதில்ல மீட்டர் பெட்டி கிளீனா இருக்கான். அதை தானே சொல்லுவீங்க? இது எங்களுக்கு தெரிஞ்சது தானே. மீட்டர் பெட்டி கிளீனா இல்லாம அப்புறம் என்ன? மீட்டர் பெட்டி தப்பா ஓடிடுச்சு, எங்கட காசை வந்து வாங்கிக்கங்க நான் சொல்லுவேன். மீட்டர் பெட்டி கிளீனா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணா? மீட்டர் பெட்டி கிளீனா இருக்கு. நாங்க தான் உள்ள பேக்டரி ஓட்டிட்டோமோ வீட்டுக்குள்ள. 2 பல்பு இருந்த வீட்டுக்குள்ள வருஷ கணக்கா 2 பல்பு எரியுது. 60 ரூபா 40 ரூபா கட்டிக்கிட்டு இருந்த வீட்டுல உன் வீட்டை வந்தவொடனே எப்படி 900 அப்படி வந்துச்சு? எப்படிப்பா வந்துச்சு? மீட்டர் பெட்டியில நீ நல்லா இருக்கு நீங்க எப்படி சொல்லலாம்? அப்ப மீட்டர் பெட்டி நல்லாத்தான் இருக்கு. உங்க கணக்குப்படி கூட்டணும், அவ்வளவுதான். உங்க கணக்குப்படி 900, 1000 கூட்டி விட்டுட்டு 200 யூனிட் நான் ஃப்ரீயா கொடுக்குறேங்கிறக்காக இப்படி ஏற்றி விட்டுட்டு திண்டு மண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சினிமா நடிகை கூட விஜய் மேலே தேவையில்லாத வேலை. 200 யூனிட் உங்கள்கிட்ட ஆறு கட்டது, உங்கள்கிட்ட ஆறுப்பா கேட்டது, நாங்கள் நம்ம கேட்டோமா? 200 யூனிட் கொடுக்க விடு, கரண்ட் பிள்ளை 4000 ஏற்றுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்கவுங்களுக்கு உண்டான என்ன பிள்ளை கொடுங்க, 200 யூனிட் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா நடிகை கூட விஜய்க்கு எதிர்த்தாப்புல பெரிய அளவில் இப்போ குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க 4-5 நாளாக. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்க, நேற்று நிதி அமைப்பு அதை நிதியை எப்படி கொண்டு வர்றது, உருவாக்குறது அப்படின்னு சொல்லி மாண்டேசிங் அலுவலக தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காரு. ஒரு 6 பேர் கொண்ட குழு, 6 விஜய். அந்த குழுவை கூப்பிட்டு இங்கே வாங்க, அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறக்கூடாது, அரிசி இந்த மாதிரி சீனி இதை மட்டும் கண்ட்ரோல் வச்சுக்கணும், ஜிஎஸ்டி கட்டுறான்ல வரி, அதில் வந்து ஏறி பண்ணணும். ஏன்னா அதில் 2,500 நம்ம திருப்பி பொதுமக்களுக்கு அனுப்பணும். 6 சிலிண்டர் கொடுக்கணும். இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டேன், நம்மளை நிர்வாக திறமை இல்லைன்றேன். அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது அவர் இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு. ஒரு மனிதனுக்கு அரிசி பருப்பு மட்டும் போதாது வாழ்க்கையில். நூற்றுக்கணக்கான பொருள் தினம் தேவைப்படுது. கரண்ட் இழுக்கணும், பல்ப்பு போச்சுன்னா பல்ப்பு வாங்கணும், எத்தனையோ விஷயங்கள். இப்படி வெளியில் எத்தனையோ சோப்பு வாங்கணும், சீப்பு, இதை பூரா கூட்ட போகிறாங்களாம். சோப்பெல்லாம் கூட்ட போகிறாங்களாம். ஜிஎஸ்டிலாம் எக்கச்சக்கமாக போதும். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு சோப் போட்டே எவனும் குளிக்க முடியாது. சோப் போட்டு குளிக்க முடியாது. வீடு வாசலாக எவனும் கட்ட முடியாது. ஜிஎஸ்டி போடுறதெல்லாம் இன்னொரு மடங்கு ஆக்க போகிறாங்களாம். ஏன்னா இவருக்கு 2,000 கொடுக்க போகணும். இது பேச்சை பற்றிலாம் 2,500 பொம்பளை கொடுக்க போகிறாங்களாம். 6 சிலிண்டர் குடும்பத்தை கொடுக்க போகிறாங்களாம். அதனால எல்லாத்தையும் திண்டு முண்டா ஏற்ற வேண்டிய. இப்போ யூனிட் எவ்வளவு? இப்போ எவ்வளோப்பா யூனிட்? இப்போ 2.5 யூனிட் என்னமோ 6,000 ரூபாய்க்கு, நம்ம 6,000 ரூபாய் என்னமோ 1.5 யூனிட் இறக்குறாங்க. அதுக்கு இப்போ பார்த்தா கூட 15% போட போகிறாங்க. வீடெல்லாம் யாரும் கட்ட முடியாதுப்பா. எல்லாரும் கூட வீடு கட்டு. விஜயாட்சியில் வீடெல்லாம் எவனும் கட்ட முடியாது. இந்த வேலை எதுக்கியா பார்க்குற? இந்த இதே நான் சொல்ல பார்க்காதியேன்னு சொன்னலையா? எங்களுக்கு கொடுக்க வேண்டியது, எங்களுக்கு கூட்ட வேண்டியது, நாட்டில் பிரச்சனை ஆக்கிரும் சொன்னலையா? இது நிர்வாக திறமையாக்கும். ஒரு பொருளை கூட்ட வேண்டியது 2,000 ரூபா கொடுத்துட்டு ஏறி வச்சிருந்ததோ, வயரிங் ஜாமான்லாம் யாரும் வீடு கட்டி வயரிங் இழுக்கிறது இல்லையா? வீடை வித்துட்டு போயிடுவேன். வீடை வித்துட்டு போயிடுவேன்ப்பா. அவன் கையில் இருந்ததை, காலில் இருந்ததை, காதில் இருந்தோ வீடை கட்டிப்பேன். கடன் கிட்ட 500, 50, 100 வாங்கி கடனை கட்டிப்பேன். கடனை நீ வயரிங் இருக்கிறதுலே பார்த்தா வயரிங் இருக்கிற ஜிஎஸ்டி கூட்டிட்டீன்னு வைங்க, வயரிங் இருக்கிற செல்ல வீடை வித்துற வேண்டியதான் கிடைச்சது. அப்படிதான் போகுது. இப்போ இப்படித்தாப்பா போகுது. பைப் வாங்கினா வயலை வித்துறணும், ஜிஎஸ்டி வயர் வாங்கினா பைப்பு வீடை வித்துறணும், ஒன்னொன்னு வாங்கினா சீப்பு போட்டு குளிச்சா வயலை வித்துறணும், வீடை வித்துறணும். இப்படிதான் போகுது. இந்த வேலை என்னத்துக்குன்னு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த வேலை வேணாம், இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு சலுகை கொடுத்து இங்கிட்டு கூட்டுறிய, இது நிர்வாக திறமையே கிடையாது. இதுக்கு எதுக்கு ஆட்சி எங்களுக்கு? இதுக்கு எதுக்கே அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லையா? இங்கிட்டு ஒரு பக்கம் கொடுக்குற விவசாயிக்கு 6,000 கூட தள்ளுபடியா, இங்கிட்டு சிகரெட்ல 2 ரூபா வச்சாச்சு. அடுத்த நிமிஷமே காசு உங்க கையில இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கடன் வாங்குறிய, இல்லைன்னா இன்னொரு பொருள் தூக்கி வைக்கிறீங்க. இதுக்கு எதுக்கு நிர்வாகம் நான் கேட்கிறேன்? இதுக்கு எதுக்கே நிர்வாகம்? அப்புறம் நாங்க சிகரெட் குடிக்கிற பாதிக்கப்பட மாட்டானா? அவன் லாபம், நீ பாதிக்கப்பட மாட்டானா? சரி ரைட்டு. இப்ப 2,500 உங்கள்கிட்ட கொடுத்துருவிய. இப்போ பல்பெல்லாம் எவ்வளவு? இப்போ 110 ரூபா பல்ப்பு. சாதாரண பல்ப்பு 110 ரூபாய்னு வைங்க. இன்னி பல்ப்பு 200 ஆக போதும். சாதாரண குண்டு பல்பான்னு 200 ஆக போதும். டீப் லைட் எல்லாம் குண்டக்கு மண்டக்கு ஆக போதும்.
வயரு ஒரு மீட்டர் ஜிஎஸ்டி போட்டு ஏற்றி விட போறான் வலுவா. எல்லாமே ஏற போறான். ஒண்ணுமே சமாளிக்க முடியாது. என்ன காரணம்? அவருடைய லட்சியம் 2000 ரூபா அவங்க கொடுத்தே ஆகணும். குடும்பத்துக்கு 2000 ரூபா வாக்கு உறுதி சொல்லிட்டோம். அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி அவங்க போய்கிட்டே இருக்காங்க. இந்த போக்கு ஆபத்தான போக்கு. இந்த போக்கு ஆபத்தான போக்கியா? இதுக்கு எதுக்கியா நிதியை பாக்குறீங்க? சரி, இது குவாரி போட போறாங்களாம். குவாரி போட போறாங்களாம் கவர்மெண்ட்டே. கவர்மெண்ட் போட்டு என்ன பண்ணுவ? குவாரி கல்லல்றது கவர்மெண்ட், மண் அல்றது கவர்மெண்ட். விலை எவ்வளவு? நீ சொல்லிடுவப்பா, விலை எவ்வளவுப்பா? விலை பார்த்தா வாங்க முடியாத விலையா இருக்கு. பூராமே வாங்க முடியாத விலை, கட்டுப்படி ஆக முடியாத விலை, பணத்துக்கு திண்டு முண்டு ஆகிக்கிட்டு தேவையற்ற குழப்பத்துக்குள்ள போய்கிட்டு எப்ப இது ஸ்டாலின் ஆட்சி தான்ப்பா. இது சுருக்கமா இதுக்குப்பா, இது எடப்பாடி ஆட்சி தான். இதுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லையே. என்ன மாற்றம்? இங்கிட்டு வாய் இங்கிட்டு கொடுக்குறீங்க, இங்கிட்டு கூட்டுனா அங்கிட்டு குறைக்கிறீங்க, அங்கிட்டு குறைச்சா இங்கிட்டு கூட்டுறீங்க. இதுதானே வேலை. இதுக்கு இத்தனை பேர் வச்சிருக்கியா? 2 ஆள் போதுமையா? எங்க ஊர்ல இருந்து ஒரு 2 ஆள் அனுப்பி விடுறேன். ஒரு 20 வயசு பையல எப்படி நிறுவ மாட்டான்னு பாருங்க. 2 ஆள் அனுப்பி விடுறேன். இங்கிட்டு கூட்டி இங்கிட்டு ஏத்துறது. இது யார் பார்க்க மாட்டா? எங்க ஊர்ல இருந்து ஒரு 20 வயசு பையல 2 பேர் அனுப்பி விடவா? அவன் பாப்பா நான் நிர்வாகம். இது யார் பார்க்க மாட்டா? இந்த நிர்வாகத்தை போறேன் வர்றேன் மூலம் பார்ப்பேன். பசங்க மடத்தை தூங்குறவே இருந்து ரோட்ல நடக்கிறேன் கூட பார்ப்பேன். எதுக்கு இவ்வளவு? இதுக்கு பந்தா பண்றியா? கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்க, ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்க. அவர் நிதி மேலாண்மை படிச்சிருக்காரு. மாண்டையை பொழந்தாரு. அவர் பொழந்தாரு. எங்களுக்கு தெரியாது அவர் என்ன படிச்சாரு. விலைவாசி எதுக்கு ஏறுது? இன்னொரு பொருள் ஏற்றக்கூடாது. அப்படி தெம்பு இருக்கா உங்களுக்கு? ஒரு பொருளை கூட்டுனா இன்னொரு பொருளை குறைக்க கூடாது. அதை பார்த்துக்க. அது தெரியுமா உங்களுக்கு? சலுகை கொடுங்க, வீட்டுக்கு என்ன வேணா கொடுங்க. ஆனா இன்னொரு பொருள் ஏறக்கூடாது. இதுக்கு உங்களால முடியுமா? உங்களால முடியாது. அப்படியே சலுகை கொடுக்குறியா? வாங்கி சாப்பா. அப்புறம் இன்னொரு ஏத்துறேன் போற மனுஷன் இல்லையா? ஒரு பொருளை ஏத்திவிட்ட அந்த பொருளை வாங்குறேன் மனுஷன் இல்லையா? வீடு எவனும் கட்ட முடியாது. கூரை வீட்டுக்கு போய் ஆட்டோமேட்டிக்கா கூரை வீட்டுக்கு போயா அந்த விலை கூடிடுச்சுன்னு வைங்க. அந்த பைப்பு கம்பெனில இருந்து வயர் கம்பெனில இருந்து எவனு வேலை வேணும் வாங்க மாட்டேன். வேலை வாங்குற கூட சம்பளம் கொடுக்க முடியாம போயிடும். அந்த தொழில் அப்படியே நலிச்சுவோம். சிஎஸ்டிங்கிற பேர்ல ஏத்திக்கிட்டே போனா அந்த தொழில் அப்படியே நலிச்சுவோம். குளோஸ் ஆக வேண்டியது. எல்லாமே குளோஸ் ஆக வேண்டியதாப்பா. அதனால நிர்வாக முறையே தப்பு. 200 யூனிட் மின்சாரத்தை கட் பண்ணுங்க. உங்களால முடியாது, வேணாம். இதே ஆச்சு. வேற ஆள் மாறி இருக்கியா? வேற ஒண்ணும் இல்லையா? ஆள் மாறி இருக்கிய. எடப்பாடிக்கு பதிலா விஜய், ஸ்டாலினுக்கு பதிலா விஜய். வேற என்ன இருக்குதுல? என்னையா இருக்கு? இவ்வளவு பேசுறீங்கல்ல. நான் 2 லட்சம் போலீஸ் எடுங்கன்னு சொன்னல. அதை பத்தி ஏன் பேசல? அதை ஏப்பா பேசல? பூரா பேரும் கத்துறேன். போலீஸே கிடையாதுப்பா. ஊருக்குள்ள இந்த போலீஸ் வர்றது கிடையாதுப்பா. ஏன்னா போலீஸ் இல்லைங்க. உள்ள போலீஸ் 4 போலீஸ் உள்ள இருக்கேன். அவன் எழுத வைக்க ஓட நடக்கத்துறேன். இங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கிடந்து கொலை பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அவன் கொலை பண்ணி அழுதுகிட்டு கிடப்பாங்க. அப்பதான் போலீஸ் வரும். வாங்க ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு. ஏய், அந்த ஆள் செத்து 1 மணி நேரம் ஆச்சியா? ஊருக்காரங்க போல சொல்றது. அந்த ஆள் செத்து 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ வர்றியா? அப்படியா? போலீஸ் இல்லப்பா. போலீஸ் ஏன் எடுக்கல? 4 ரூபா 2 ரூபாய் கூட்டுறேன். நான் போலீஸ் எடுக்க போறேன். 1 லட்சம் போலீஸ் 2 லட்சம் போலீஸ்னு சொன்னா நீங்க சரியான ஆம்பளை. நீங்க நிர்வாக திறமையான ஆள். ஒண்ணுமே இல்லாம சும்மா அவர்களுக்கு போட்டு 2500 1000 கொடுத்ததுக்கே இங்க மல்லு கட்டா கிடக்கு நாட்டுல. ஒவ்வொரு பொருளை ஏத்தி குண்டக்க மண்டக்க ஏத்தி போய் ஒண்ணு கண்ணு மொழி புதுங்குது. இந்த லட்சணத்துல நீங்க திருப்பி ஜிஎஸ்டியில கூட்டுறீங்க. அதை கூட்டி இதை கூட்டி நம்ம 2500 ரூபா கொடுக்கணும். இந்த திட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு 1000 ரூபாய் பணத்தை ரத்து பண்ணு. வேணாம், தேவையில்லை. எல்லா மக்களும் பாதிக்கப்படுறேன். இவங்க 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதுக்கு எல்லா மக்களும் பாதிக்கப்படுறேன். 200 யூனிட் நீ கொடுத்தது போகும். எல்லா இபியில சர்வீஸ் வாங்குறேன் பூரா சிரமப்பட்டு கிடைக்கும். இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சொல்லுங்க. எங்க ஊர்ல இருந்து 20 வயசு பேர் அனுப்புறேன். சூப்பரா நிர்வாகம் பார்ப்பேன்.